ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம், சேலம் 4 ரோடு 9342094208. ஓகே, இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ் உடைய குரூப் 4க்கான சிலபஸ், தமிழ் சிலபஸை மட்டும் நாம் இதில் பார்க்க போகிறோம். தமிழ் நான் எப்படி சார் படிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? நான் ஒரு பிகினர் இல்லை, நான் ஏற்கனவே படிச்சுட்டு இருக்கேன். பட் சிலபஸை மட்டும் அனலைசஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் அது எப்படி படிக்கிறது, எங்கே படிக்கிறது, எந்த புத்தகத்தில் வேர் டு ஸ்டடி தேடி படிக்கிறதுன்னு தெரியாமல் நான் பாட்டுக்கு ஒரு பகுதியில் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கனக்கச்சிதமாக பொருந்தும். ஸோ டோன்ட் ஸ்கிப் திஸ் வீடியோ. இப்போ பாருங்கள், நான் சொல்லக்கூடிய விஷயத்தை கவனிக்கிறதுக்கு முன்பாக உங்கள் கையில் குரூப் 4க்கான சிலபஸை நல்லா எடுத்து வச்சுக்கோங்க. கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு பென்னோ இல்லை ஒரு பென்சிலோ எடுத்து வச்சு நான் சொல்லக்கூடிய இந்த வீடியோவை நல்லா கவனித்து பாருங்கள். நான் சொல்கிறதில் மொத்தம் 66 டாபிக் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85-90% மார்க் நீங்கள் வாங்கிடலாம். ஆனால் நீங்கள் தமிழ் பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கணம் இலக்கியத்தை படிக்கும் பொழுது நீங்கள் ஓல்டு புக்கையும் கவர் பண்ணியிருக்கணும், நியூ புக்கையும் கவர் பண்ணியிருக்கணும். அடிஷ்னலாக நீங்கள் டைம் கிடைக்கிறப்ப அப்பப்போ அவுட் சோர்ஸ் ஆஃப் புக்கையும் கலெக்ட் பண்ணி வச்சு படிக்கணும். ஆனால் நீங்கள் ஸ்கூல் புத்தகத்தை முதல்ல படித்து முடித்த பிறகு தான், அல்லது எப்போயாவது ஃப்ரீ டைம் கிடைக்கும் பொழுது தான் அவுட் சோர்ஸ் புக்கை நீங்கள் தொட்டு படிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் ஃபார்முலா நல்லா கற்று வச்சுக்கோங்க. ரைட், நம்ம ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக மேட்டருக்குள்ளே போயிடுவோம். இப்போ பாருங்கள், நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், மொத்தம் 66 டாபிக்ஸ் மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 85-90% மார்க், அதாவது ஒரு 85-90க்கு மேலேயே எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்போது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தமாக எவ்வளோ கேள்வி கேட்பாங்கன்னா 200 கொஷின்ஸ் கேட்பாங்க. இந்த 200 பொறுத்த வரைக்கும் 100க்கு 100 உங்களுக்கு தமிழ்லேருந்து மட்டுமே கேட்பாங்க. தமிழ்னா என்னங்க? இலக்கணம் இலக்கியம். அப்போது மொத்த அலகுகளே பார்த்திங்கன்னா தமிழில் 6+1 பிரிக்கலாம். 6+1 பார்த்திங்கன்னா 6 யூனிட் உங்களுக்கு இலக்கணத்துலேருந்து மட்டும் கேட்பாங்க, மிச்சம் ஒரு யூனிட்லேருந்து இலக்கியத்துலேருந்து கேட்பாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி பிரிக்கலான்னா, இந்த 6 யூனிட்லேருந்து இலக்கணம் மட்டும் கேட்குறாங்கன்னா 85 மார்க் கேட்பாங்க. மிச்சம் ஒரே ஒரு யூனிட்லேருந்து இலக்கியம் கேட்குறாங்கன்னா வெறும் 15 கேள்விகள் கேட்பாங்க. ஆக மொத்தம் 100 கேள்விகள். ஒரு சரியான கேள்விக்கு மல்டிபிள் 1.5 மார்க் என்றால் உங்களுக்கு மொத்தமாக எடுக்கக்கூடிய மதிப்பெண் 150. அந்த 150 மார்க்குக்கு எழுதிட்டு வருவீங்க. சரிங்களா? தமிழ் மட்டும் நான் சொல்கிறேன், இலக்கணம் இலக்கியம் இது போன்ற மட்டும் சொல்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ மேட்ருக்குள்ளே வந்துடும். இப்போ நான் சொன்ன மாதிரி 66 டாபிக்ஸில் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாருங்கள், இப்போது அலகு 1, அலகு 2, அலகு 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அலகு 1 என்னது? உங்களுக்கு இலக்கணம் 25 கேள்விகள் வந்துருச்சா? இந்த 25லேருந்து இதிலேருந்து கேட்பாங்க. பாருங்கள், சப்டாபிக் பிரித்து எழுதுதல் சேர்த்து எழுதுதல். சப்டாபிக் 2 குறில் நெடில் வேறுபாடு. சப்டாபிக் 3 சந்திப்பிழை எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பேன். ஸோ பாருங்கள், அலகு 2 சொல்லகராதி 15 கேள்விகள். அடுத்து அலகு 3 என்னது? அலகு 3 பார்த்திங்கன்னா எழுதும் திறன். இதில் ஒரு 15 கேள்விகள். நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. மேற்கொண்டு அலகு 4 கலைச்சொற்கள் 10 கேள்விகள். அலகு 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். இதில் ஒரு 15 கேள்விகள். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அலகு 6 பொறுத்த வரைக்கும் எளிய மொழிபெயர்ப்பு ஒரு 5 கேள்விகள். அலகு 7 இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு. இதிலேருந்து ஒரு 15 கொஷின்ஸ். ஆக மொத்தம் 6+1 நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 7 யூனிட் கவர் ஆகக்கூடிய இந்த 100 கொஷினை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சு புரிஞ்சு படிக்க போகிறீங்க. ஆக மொத்தம் 7 யூனிட் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. 7 யூனிட்டுக்குள்ளே சப்டாபிக்ஸ்லாம் பிரியும். சரிங்களா? இதிலையும் பார்த்துக்கோங்க. இந்த 7வது யூனிட் இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு. இதிலேருந்து 15 கொஷின் கேட்குறாங்களா? இலக்கியம்னா என்ன? இலக்கியம்னா இந்த தமிழ் அறிஞர்கள் மற்றும் நூலாசிரியர்கள்லாம் தங்களுடைய புத்தகங்களை எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க இல்லையா? சீவக சிந்தாமணி, இந்த மாதிரியான சில வளையாபத்தி, இந்த மாதிரி சில புத்தகங்கள், திருக்குறள்கள், இதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா? அதுதான் இலக்கியம். தமிழ் அறிஞர்களாக அந்த புத்தகத்தை எழுதினவங்க, தமிழ் ஆசிரியர்கள் இவங்க. அப்புறம் அவங்க செஞ்ச சில தொண்டுகள், பொதுநலன்கள் கருதி நிறைய செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரி. அப்போது இதில் சப்டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29 சப்டாபிக் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. உதாரணத்துக்கு யாரை பற்றி படிக்கணும்? தேவநாய பாவனார், ஜியு போப், வீரமாமுனிவர், டி.கே. சிதம்பரனார், குன்றக்குடி அடிகளார், இப்படியே போனீங்கன்னா ஒரு 29 டாபிக் சப்டாப்பிக்காக பிரிஞ்சு வரும். கடைசியாக நாமக்கல் கவிஞர் நிற்பீங்க. இன்னும் மேற்கொண்டு நிறைய கவிஞர்கள் பற்றி படிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் சிலபஸில் என்ன இருக்கோ நான் அதை மட்டும் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்தும் ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் சப்டாபிக் என்னெல்லாம் கவர் ஆகுது, எத்தனை கவர் ஆகுதுன்றதை பற்றி பார்த்தலாம். இப்போ பாருங்கள், அலகு 1 பொறுத்த வரைக்கும் இலக்கணம் 25 கேள்விகளா? இதில் பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதல். இதில் பார்த்திங்கன்னா
அலகு 1 25 கேள்வி கொடுத்துருக்கானா. ஸோ இந்த அலகு 1ல் மட்டும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 டாபிக் கவர் ஆகும். சப் டாபிக் எத்தனைங்க? 11 சப் டாபிக் கவர் ஆகும். என்னென்ன பார்த்தலாமா? பிரித்தெழுதல், சேர்த்தெழுதல், இது 1. 2 என்னது? குறில் நெடில் வேறுபாடு. 3 சந்திப்பிழை, எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல். 4 லகர, லகர, ழகர, நகர, நகர, ரகர, ரகர வேறுபாடுகள். பார்த்தீங்களா? ஸோ அந்த ஹோமோஃபோன்ஸ் அண்ட் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 5வது சப் டாபிக் இன எழுத்துக்கள். இன வெழுத்துக்கள் அப்படின்னாவே ஒத்த பண்புடைய எழுத்துக்கள், ஒரே மாதிரியாக உச்சரிக்கக்கூடிய எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் சொல்லுவோம். அதில் பின்னாடி பார்க்கலாம். 6வது சுட்டு எழுத்துக்கள், ஒன்றனை சுட்டி காட்ட வரக்கூடிய எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். அடுத்தது 7வது வினா எழுத்துக்கள். 8 பாருங்கள், ஒருமை பன்மை அறிதல். 9 வேர்ச்சொல், வினைமுற்று, வினையச்சம், வினையாளனையும் பெயர், பெயரச்சம். அடுத்தது 10 எதிர்ச்சொல், இலக்கண குறிப்பு. 11 வினைச்சொல், 2 வினைச்சொற்களின் வேறுபாடுகள். அப்போது மொத்தம் 11 சப் டாபிக் முடிச்சிட்டோமா? அடுத்து என்னது? அலகு 2க்கு போயிடலாம். அலகு 2 பொறுத்த வரைக்கும் சொல்லகராதி 15 கேள்விகளா? அப்போது இதில் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா ஓரெழுத்து உருமொழி. சப் டாபிக் 1 வந்து ஓரெழுத்து உருமொழி. சப் டாபிக் 2 ஒரு பொருள் தரும் பல சொற்கள், ஒரு பொருட்பன்மொழி, ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல், பல பொருள் தரும் ஒரு சொல். அடுத்தது 3வது பாருங்கள், 3வது சப் டாபிக் அலகு 2 3வது சப் டாபிக் பொருந்தா சொல்லை கண்டறிதல். இப்போது இந்த மாதிரி வருது பார்த்தீங்களா? இதெல்லாம் பாருங்கள் எந்தெந்த வகுப்புகளில் இருக்குன்றது நல்லா பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ பொருந்தா சொல்லை கண்டறிதல்னால் எந்த புத்தகத்தில் படிக்கணும்? 8ஆம் வகுப்பு இயல் 4, 8ஆம் வகுப்பு இயல் 5, 7ஆம் வகுப்பு இயல் 1, 7ஆம் வகுப்பு இயல் 2, 6ஆம் வகுப்பு பருவம் 1, இயல் 2. இந்த மாதிரி உங்களுக்கு வேர் டு ஸ்டடி, அதாவது புத்தகத்தில் எங்கேருந்து படிப்பது அப்படின்றதுக்கான ஒரு டாப்பிக்கை நான் உள்ளே கொடுத்துருக்கேன். சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4வது சப் டாபிக் அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைனா அந்த ஆர்டர் வைஸாக நான் வந்து ஸ்டேட்மெண்ட் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் நிறைய இருக்குது பாருங்கள். இதில் வந்து 8ஆம் வகுப்பு இயல் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா மொழியை ஆழ்வோம் அகர வரிசை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு வந்து எந்தெந்த இயல் இருக்குன்றதை தெளிவாக கொடுத்துருப்பாங்க. 5வது சப் டாபிக் இருபொருள் குறிக்கும் சொற்கள், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய 2 சொற்கள். ஓகேங்களா? அடுத்து பார்க்கலாம். 6வது சப் டாபிக் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தமிழ்ச்சொல், பேச்சு வழக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம். 7வது சப் டாபிக் சொல்லும் பொருளும் அறிதல். 8வது சப் டாபிக் கோடிட்டு இடத்தை நிரப்புதல். 9வது சப் டாபிக் மருவு ஊர் பெயர்கள். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்னு இருக்கா? கோயம்புத்தூர். ஆனால் இப்போ என்னன்னு சொல்கிறோம்? கோவை. அது சூரிக்கு என்னவாயிடுச்சு? கோவை. திருச்சிராப்பள்ளின்னு இருக்கா? திருச்சின்னு மாறிடுச்சா? இந்த மாதிரி மருவுனா சுருங்கி இப்போ இருக்கக்கூடிய பெயர். சரிங்களா? பிழை திருத்துக. ஒரு ஓர், சில இடங்களில் ஒரு கொடுத்துருப்பா, அந்த இடத்துல ஒரு வருமா ஒரு வருமா, சில இடங்களில் ஓர் கொடுத்துருப்பா, அந்த இடத்துல ஒரு வருமா ஒரு வருமா, இதெல்லாம் கரெக்டாக பார்த்து பிழை திருத்தி அமைக்கணும். 11வது சப் டாபிக் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். எனவே ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரை, பின்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக அடைப்புக்குள் இருக்கக்கூடியதை கரெக்டாக பார்த்து எழுதணும். ஓகே. அப்போது உங்களுக்கு பாருங்கள், அலகு 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்த சப் டாப்பிக்கின் எண்ணிக்கை அதுவும் 11 தான். அடுத்து போகலாமா? அலகு 3 எழுதும் திறன். 15 கேள்விகள் கேட்குறாங்க. எந்த டாப்பிக்கெல்லாம் எந்த அலகெல்லாம் 10 கேள்விக்கு மேலே போகுதோ, உதாரணத்துக்கு 15 கேள்விகள் 25 கேள்விகள் வருதோ அதெல்லாம் முதல்ல படித்து முடிச்சிருங்க. எதில் 5 கேள்விகள் தான் அப்படின்னு வருதோ அதெல்லாம் கடைசியாக கூட படிச்சுக்கலாம். ஓகேங்களா? என்னுடைய சஜஷன். பட் உங்களுக்கு எது ஈஸியாக புரியக்கூடிய டாப்பிக்காக இருக்கோ அதெல்லாம் முதல்ல முடிச்சிருங்க. அடுத்தது அலகு 3 பொறுத்த வரைக்கும் எழுதும் திறன் 15 கேள்விகளா? இதில் சப் டாபிக் 1 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை அமைத்தல். அலகு 2 சப் டாபிக் 2 தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை. அடுத்தது சப் டாபிக் 3ல் பாருங்கள், ஒருமைத்தன்மை, பிழையறிந்து சரியான தொடர் அறிதல். சப் டாபிக் 4 மரபு திணை மரபு, உயர்திணை, அக்ரிணை. சப் டாபிக் 5 மரபு தமிழ், பால் மரபு, ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். சப் டாபிக் 6 மரபு தமிழ், காலம். சப் டாபிக் 7 மரபு தமிழ், இளமை பெயர், ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு. சப் டாபிக் 8 பாருங்கள், மரபு தமிழ், நிறுத்தற் குறியீடு, கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால் புள்ளி, முற்றுப்புள்ளி, வியப்புக்குறி, வினாக்குறி, அமையும் இடங்கள். அப்போ இந்த குறியீடுகள் பற்றி நம்ம படிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்றத தெளிவாக கொடுத்துருக்கேன். அடுத்து பாருங்கள், அலகு 4. அப்போது அலகு 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை சப் டாபிக் வருது? 8 சப் டாபிக் வருது. நல்லா பார்த்துக்கோங்க. அலகு 4 பொறுத்த வரைக்கும் கலைச்சொற்கள் மொத்தம் 10 கேள்விகள். இதில் சப் டாபிக் ஒன்றே ஒன்று தான், கலைச்சொற்கள், கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்கள்.
ஸோ இதில் வந்து 6ஆம் வகுப்பு முதல் உங்களுக்கு 12ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, அடுத்தது அப்போது அலகு 4 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஒரு சப் டாபிக் தான். அலகு 5 பொறுத்த வரைக்கும் வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இதில் 15 கேள்வி கேட்குறாங்க, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் சப் டாபிக் 1, கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு விடையை தேர்ந்தெடுத்தல். சப் டாபிக் 2, பழமொழிகள் பொருளறிதல். ஒரு பழமொழி கொடுத்துட்டு அதுக்கான மீனிங் என்ன. சப் டாபிக் 3, உவமை தொடரில் பொருளறிதல், மரபு தொடரின் பொருளறிதல். இதை பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து அலகு 5 பொறுத்த வரைக்கும் எத்தனை 3 சப் டாபிக் கவர் ஆகிடும். அடுத்து போகலாம். அலகு 6, இதுதான் கடைசி அலகு, எளிய மொழிபெயர்ப்பு. இதிலேருந்து 5 கேள்விகள் கேட்குறாங்க. இதில் பாருங்கள், சப் டாபிக் 1, ஆங்கில மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் அறிதல், வளரும் செல்வம், பிறமொழி சொற்கள். இதை பார்த்துக்கோங்க. சப் டாபிக் 2, பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல், மொழிபெயர்ப்பு மற்றும் புரிந்து கொள்ளுதல். சப் டாபிக் 3, எளிய மொழிபெயர்ப்பு. ஆக அலகு 6லிருந்து உங்களுக்கு எவ்வளோ 3 சப் டாபிக் கேட்குறாங்க. ஆக மொத்தம் 6 யூனிட்லேருந்து உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சு இல்லையா. அடுத்து பாருங்கள், அலகு 7 தான் இலக்கியம், தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டு. இதை பற்றின கேள்விகள் மொத்தம் உங்களுக்கு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. சரிங்களா. அப்போது இதில் பாருங்கள், திருக்குறள் 6 முதல் 12 வகுப்பு வரை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், புதிய மற்றும் பழைய புத்தகத்தை படிச்சுக்கணும். ஸோ நாலடியார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 7ஆம் வகுப்பு பருவத்தில் எந்த இயல் இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரிகடுகம், ஓகேங்களா. இன்னா நாற்பது, சிறுபஞ்சு மூலம், ஏலாதி, ஔவையார், தமிழின் தொன்மைனா பழமை, சிறப்பு, திராவிட மொழிகளில் தொடர்பான செய்திகள், உவேசா சாமிநாதையர், அப்புறம் போ மீனாட்சி சுந்தரம், இலக்குவனார், தேவநாய பாவனார், அடுத்தது பாவலரேறு பெருஞ்சித்திரனார், ஜியு போப்பு, வீரமாமுனிவர், பாவேந்தர் பாரதிதாசன், கே சிதம்பரனார், குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், கைதமில்லத், தாராபாரதி, வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழொலி, உருத்திரங்கனார், கி வா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இது போன்ற உங்களுக்கு 29 சப் டாபிக் கவர் ஆகிடும். இதில் யூனிட் நம்பர் 7ல். அப்போது யூனிட் நம்பர் 6ஐயும் யூனிட் நம்பர் 7ஐயும் சேர்த்து படிச்சிங்கன்னா ஆக மொத்தம் உங்களுக்கு 66 டாபிக்ஸ் கவர் ஆகும். இந்த 66 டாபிக் நீங்கள் முட்டி மோதி புதிய புக்கு பழைய புக்கெலாம் சேர்த்து படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய குரூப் 4 மார்க்கை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டிய விஷயம் அதிகமாக இருக்குது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலகு 1ல் 11 டாபிக், அலகு 2ல் 11 டாபிக், அலகு 3ல் 8 டாபிக், அலகு 4ல் 1 டாபிக், அலகு 5ல் 3 டாபிக், அலகு 6ல் 3 டாபிக், இலக்கியத்தில் 29 டாபிக். ஆக மொத்தம் 66 டாபிக் நீங்கள் கவர் பண்ணால் மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி உங்களால் 85லேருந்து 90+ நீங்கள் உங்களால் எடுக்க முடியும். ஆனால் சொல்ல முடியாது. இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி சைடில் அவங்களுடைய டார்கெட் என்னவோ தெரியல, எல்லாத்தையும் தமிழில் தான் உங்களை வந்து நல்லா வடிகட்டி வெளியே துரத்தி விடுறாங்க. சொல்லப்போனால் தமிழ் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா குரூப் 2 குரூப் டி மெயின்ஸில் கூட உங்களுக்கு வந்து சிம்பிளாக கேட்டாலும் இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும் உங்கள் மேலே அவ்வளோ கோபம் என்னவன்னு தெரியல. ஆனால் அந்த தமிழில் தான் உங்களை நல்லா பழி வாங்குறாங்க, வச்சு செய்கிறாங்க. ஏன்னான்னு கேட்டால் போட்டிகள் அதிகம். குரூப் 1 விட, குரூப் 2 விட, குரூப் 2A விட குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் கேண்டிடேட்ஸ், அதாவது குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th படிச்சிருந்தால் போதும் இல்லையா. அந்த 10th படிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக இருக்கும்பொழுது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு 15லேருந்து 25 லட்சம் பேர் கிட்டத்தட்ட அப்ளிகேஷன்ஸ் போடுற வாய்ப்பு இருக்குது. அவங்க எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி வெளியேற்றுறதுக்கான சிறப்பான ஒரு ட்ரிக்ஸ் என்னவோ தெரியல. கொஷின்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக கேட்டுறாங்க. சிலபஸில் என்னவோ 6th-லேருந்து 10th வரைக்கும் தான்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு அவுட் சோர்ஸ்லேருந்து கூட கேட்குறாங்க. அதுவும் 1990வது புத்தகத்திலேருந்து சில கலைச்சொற்கள்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அப்படி பார்க்கும்போது நீங்கள் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் பதட்டப்பட வேணாம், புரிஞ்சு படிக்கிறது டைம் ஆகும் தான். சரிங்களா. உடனடியே வேலைக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா போக முடியாது. சரிங்களா. அது வந்து ஒரு சில பேருக்கு பக்குன்னு பற்றிக்கும், அதாவது பார்த்தோன்னே டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. சில பேருக்கு கெப்பாசிட்டி மாட்ரேட்டாக இருக்கும், சில பேர் ரொம்ப பிலோ ஆவரேஜாக இருப்பாங்க. அதுக்காக நீங்கள் புரிஞ்சும் புரியாமையும் வேகமாக ஓடுன்னு நினச்சிங்கன்னா கடைசியில் என்ன சொல்கிறது, அவசரத்தில் எதுவுமே முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா புரிஞ்சு படிங்க. பழைய புத்தகம் மற்றும் புதிய புத்தகம் இரண்டும் சேர்த்து படிங்க. கிட்டத்தட்ட 90% நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா தான் என்ன பண்ணணும், அவுட் சோர்ஸ் ஆஃப் புக்கு நீங்கள் கலெக்ட் பண்ணி படிக்கணும். ஓகேங்களா. அடுத்த வீடியோவில் அவுட் சோர்ஸ் புக்குனா எந்தெந்த புக்கு படிக்கணும், எந்த மாதிரியான அவுட் சோர்ஸ் புக்கை கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேங்களா. அதே போல் எப்படி படித்தா நீங்கள் அதிகமான மார்க் வாங்கி நீங்கள் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிற பாருங்க. நீங்கள் முதல்ல கலெக்ட் பண்ண வேண்டியது ஸ்கூல் புத்தகங்கள்.
நீங்கள் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் கம்பல்சரி வாங்கி ஆகணும். முதல்ல ஸ்கூல் புக்கை மட்டும்தான் நீங்கள் வாங்கி படிக்கணும். அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாம். அப்போ 2வது பார்த்தீங்கன்னா கைடு நிறைய பார்த்தீங்கன்னா இப்போது நிறைய பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்துருச்சு. சரிங்களா, அந்த பப்ளிகேஷன் தான் கைடுன்னு சொல்கிறேன். ஸோ ஆல் ஒரே புத்தகத்தில் பைபிள் மாதிரி பெரிய புத்தகமாக இருக்கும். அந்த புத்தகத்தில் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் ஆகிருக்கும். அது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தெல்லாம் படித்து முடிச்சிட்டாங்க சார், ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஆல்-இன்-ஒன் புக் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த கைடுன்னு சொல்லக்கூடிய பப்ளிகேஷன்ஸ், நிறைய பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிலாம் இருக்குது, அதை வாங்கி நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா. 3வது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தால் ஒரு டெய்லி கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி ப்ரெசென்ட் ஆகணும். நிறைய நீங்கள் வந்து வீட்லேயே உட்காந்து படிக்கிறேன்னு சொல்லி உட்காந்து படிக்கிறீங்க. அந்த வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்களில் 1000ல் ஒரு 10 பேர் தான் வந்து படித்து பாஸ் பண்ணுறாங்க. சரிங்களா, அவங்களுக்கு புரிந்து கொள்ளும் திறன் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், ரொம்ப இன்வால்மெண்ட் ரொம்ப ஃபயரோடு இருக்கலாம். பட் இருந்தாலும் சில பேர் தமிழ் இலக்கணத்தை படித்தா புரியும், ஆனால் புரியாது. அப்பேற்பட்டவங்க எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணி படிக்கிறது பெஸ்ட்டு. நீங்கள் எங்கே வேணால் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆனால் புரிஞ்சு படிக்கிறது வேறு, மக்கடிக்கிறது வேறு. ஏன்னா தமிழ் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆக பிரிக்கலாம். ஒன்று வந்து புரிந்து படித்து கொள்ளக்கூடிய சில விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், சிலவற்றை மட்டும் என்ன பண்ணணும், மனப்பாட பகுதிகள் இருக்கும். சரிங்களா, ஓகே. அப்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கிளாஸ் வந்து டெய்லியும் ப்ரெசென்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறையா வந்து டிஸ்கஷன் பண்ணணும். ஸோ பழசை பற்றி தெரியாமல் புதுசாக உங்களால் எதுவுமே க்ரியேட்டிவிட்டியாக யோசிக்க முடியாது. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப் டு ஒரு 3 to 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் கலெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னாவே அதே கொஷின் தான் ரிப்பீட்டடாக மாறி வரும். ஸோ நல்லா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா. 5வது பாருங்கள், குரூப் டிஸ்கஷன். இப்போ கிளாஸில் இருக்கக்கூடிய ஒரு சில பேர் நல்லா படிப்பாங்க, சில பேர் மேக்ஸ் நல்லா போடுவாங்க, சில பேர் சயின்ஸ் நல்லா போடுவாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ரீசனிங் ஆப்டிடியூட் நல்லா சூப்பராக போடுவாங்க. ஸோ ஒருத்தருக்கு தெரிஞ்ச மாதிரி இன்னொருக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு சைக்கிளிங் மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்குள்ளே டிஸ்கஷன் வச்சுக்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய க்ரோத் லெவல் இன்னமும் நல்லா அதிகமாகும். அதுக்காக தான் குரூப் டிஸ்கஷன் பண்ண சொல்கிறது. தென் எம்சிக்யூஸ் ப்ராக்டிஸ் பொறுத்த வரைக்கும் மாடல் கொஷின்ஸ் வந்து அதாவது இப்போ ஒரு கிளாஸ் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நேற்று கிளாஸ் நடந்துச்சோ அதை நல்லா வீட்டில் போய் படிக்கணும். படித்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்குண்டான டெஸ்ட் பேப்பரை உடனடியாக அட்டன் பண்ணி பார்த்துடணும். நீங்கள் வந்து ஆன்லைன் டெஸ்ட் போட்டாலும் சரி, இல்லை கிளாஸில் வந்து உங்களுக்கு டெய்லி டெஸ்ட் வைப்பாங்க, வீக்லி டெஸ்ட் வைப்பாங்க, இதெல்லாம் வச்சாலும் சரி, எம்சிக்யூன்றது மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். தென் அந்த கொஷின்ஸில் என்னெல்லாம் தவறுகள் கண்டுபிடிச்சிங்க, உதாரணத்துக்கு ஒரு 25 கொஷின்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னா கிளாஸ் டெஸ்ட்டில் ஒரு 15 கொஷின்ஸ் வந்து ரைட்டாக போட்டிங்கன்னா மிச்சம் 10 கொஷின்ஸ் என்ன ஆச்சு, என்ன காரணத்துக்காக தப்பு பண்ணிங்கன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சி ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின்ஸை விட தெரியாத கொஷின்ஸில் தான் அதிகமாக கொஷின்ஸை கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கேட்பாங்க. நிறைய டஃப்பான கொஷின்ஸ் தான் கண்டிப்பாக நீங்கள் விடுவீங்க. ஸோ அந்த டஃப்பான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு 1-2 அங்கே வரும். அடுத்து மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போது எல்லா சிலபஸையும் முடிச்சிட்டோம். அப்போ மாடல் எக்ஸாம் வச்சா தானே உங்களுக்கு அந்த நர்வஸ் கண்டிப்பாக வராமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், 100% உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சாலும் உங்களுடைய க்ரோத் லெவல் கீழே தான் போகுமே தவிர மேலே போகாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேற்கொண்டு நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும், ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும், இல்லை டெஸ்ட் சீரிஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த 9342094208 கண்டிப்பாக கால் பண்ணிவிட்டு நீங்கள் என்கொயரி பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.